வெளிய வேலைக்கு போய் குடும்பத்த காப்பாத்தக்கூடிய பெண்களுக்கு கூட இந்த அளவுக்கு மன அழுத்தம் இருக்குமா என்னான்னு தெரியல. ஆனா வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு, 4 செவுத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டு, வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே செஞ்சு, கணவன், குழந்தைகள், பெரியவங்க அப்படின்னு எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு, அதுல வேற எக்ஸ்ட்ரா பார்ட் டைம் ஜாப் இந்த மாரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு எவ்வளோ மன அழுத்தம் இருக்கும் அப்படின்றத வார்த்தைகள்னால சொல்ல முடியாது. அத சப்போஸ் வீட்ல இருக்கவங்க கிட்ட சொன்னாலும் அத அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. நாங்க தான் வெளிய போயிட்டு வரோம். காலையிலேருந்து நைட்டு வரையும் வீட்ல தான் இருக்கிற. உனக்கு என்ன ஸ்ட்ரெஸ் வேண்டி கிடக்கு? உன்னால இந்த வேலைகள கூட செய்ய முடியாதா? அப்படின்ற வார்த்தைகள் நம்மள நோக்கி விழும்போது, பிரச்சனைய திரும்பவும் பெருசாக்காம, இனிமே இங்க பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு நம்மள நாமே பக்குவப்படுத்திக்கிட்டு, அந்த இடத்த விட்டு அமைதியா விலகி போறது தான் நல்லது. இதுதான் பெரும்பாலும் வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பெண்களோட மனநிலைமை. அதனால வெளிய போற ஆண்களுக்கோ, இல்ல வெளிய வேலைக்கு செல்ற பெண்களுக்கோ மன அழுத்தம் இருக்காது அப்படின்னு சொல்ல வரல. எல்லாருக்குமே ஏதோ ஒரு காரணத்தினால அவங்கவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால மன அழுத்தம் அப்படின்றது வரதான் செய்யும். அந்த மாதிரி சமயங்கள்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனைகளை பெருசாக்கி சண்டை போடுறத விட எல்லாத்துக்கிட்டையும் நிறை குறைகள் இருக்கும். எல்லாருக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குது அப்படின்றத உணர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து, ஒருத்தர் மட்டும் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தாலே போதும். நம்மளோட விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். வாழ்க்கையில நிம்மதி மட்டும் இல்லை, சந்தோஷமும் சேர்ந்து கிடைக்கும்.